சரவண பவ, பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சொர்ணலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு மிகச் சிறப்பான பதிவு. வருகின்ற 2026 ஆங்கில புத்தாண்டுக்குரிய சிறப்பான பலன்களை துல்லியமான பலன்களாக காணவிருக்கிறோம். அனைவருக்கும் உளம் கனிந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 26ஆம் வருடம் எப்படி இருக்கும்னு எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சென்ற ஆண்டுலாம் நிறைய ஒரு ஃப்ளெக்சிபிள் இல்லாமல் கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் கடந்து வந்திருக்கோம். பெரும்பாலுமே அதில் எப்படின்னா ஒரு 75% கொஞ்சம் கஷ்டம், ஒரு 25 பேர் கொஞ்சம் பாசிபிளாக வந்திருப்பாங்கன்னு சொல்லலாம். இந்த வருடம் எப்படிமா இருக்கும்? ஏன்னா இதனுடைய கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா 1 வரும். 2026 மொத்த கூட்டுத்தொகை நம்மளுக்கு 3 என்ற குருவுடைய ஆதிக்கத்தில் வரும். அதே போல் தமிழ் வருடமும் 40வது வருடமான பராபவ வருடம் நம்மளுக்கு சித்திரை மாதம் ஆரம்பிச்சிரும்னு சொல்லலாம். இந்த வருடங்கள் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றவங்களுக்குலாம் ஓரளவு நம்மளுக்கு ஒரு ஏற்றத்தாழ்வுகளோட கொஞ்சம் அனைத்து விதமான ஒரு சூழலையும் கொஞ்சம் நெருக்கடியாக கடந்து வரா மாதிரி இருக்குது. நம்ம சமுதாயத்துலேயும் சரி, டே டு டே லைஃப்லேயும் சரி, உலக லெவல்லையும் சரி, நம்ம எப்படி இதெல்லாம் கடந்து வரலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது எப்பயும் நம்மளுக்கு சிம்மத்தில் கேதுவும் கும்பத்தில் ராகுவும் இருக்கும்பொழுது கோச்சாரத்தில் நம்மளுக்கு சூரியன் கேந்திரங்களில் வரும்பொழுது மிகப்பெரிய அதிரடியான அரசியல் மாற்றங்கள், உலக தலைவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு நெருக்கடிகள், இக்கட்டான சூழல்கள்லாம் ஏற்படுறது. ஏற்கனவே பார்த்தீங்களா ட்ரம்ப் என்ன போடுறாருன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குருவானவர் இப்போ காற்று ராசியில் இருக்கிறவர் பிரளய ராசியில் வருவார். ஏற்கனவே நமக்கு சனி பிரளய ராசியில் அமர்ந்திருக்கிறார். இங்கே சனியும் குருவும் வேற பார்த்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ எப்படி இருக்கும்? இன்னும் புகழ்பெற்ற செலிபிரிட்டிஸு, அரசியல் தலைவர்கள், அது மட்டும் இல்லாமல் ஒரு சினிமா துறையை சார்ந்தவர்கள், கலைத்துறையை சார்ந்தவர்கள் அப்படின்றவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஆரோக்கியம், அதே போல் அவங்க ஒரு பாதுகாப்பாக சேஃப்டியாக இருக்கணும். எப்படியாவது அவங்களுக்குடைய ஒரு உயிருக்கு பாதுகாப்புக்கு ஒரு பிரச்சனை, ஒரு இக்கட்டான சூழல் இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லலாம். விலைவாசி நாளுக்கு நாள் உயருது. அம்மா தங்கம் விலை குறையுமாம்மா? இதுதான் எல்லோருடையும் எதிர்பார்ப்பாக இருக்குது. தங்கம் இனிமேல் விலையெல்லாம் குறையும்னா நம்ம எதிர்பார்க்க வேணாம். இருக்கிற சூழலை இன்னும் நம்ம சிறப்பாக கடந்துடணும். விவசாயம் நல்லா செழிக்கும். அதே போல் கால்நடைகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும், செழிப்பு பெறும். புது புது மருந்துகள் கண்டுபிடித்தாலும் புது புது வியாதிகள்லாம் பெருகும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலாளர்களுக்கு ரொம்ப நசுக்கப்படுவார்கள். தொழில்துறை சார்ந்த ஒரு பிரச்சனைகள், முதலாளித்துவம் தொழிலாளர்களுக்கும் ஒரு போர்க்கொடி தூக்குறது. ஆன்மீகம் அரசியல்வாதிகளுக்கு இடையே ஒரு வாக்குவாதம், காரசார வாக்குவாதங்கள்லாம் நடைபெறுவது. வெயில் காலத்தில் மழை பெய்யறதும், அதே போல மழை காலத்தில் வெயில் அடிக்கிறதும், இந்த மாதிரி இந்த பஞ்சபூதங்களுடைய இயக்கமே மாறி மாறி இருக்கும். ராகுவுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலத்தில் யாரை நம்புறது, யாரை நம்ம நம்பாமல் இருக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் டிசம்பர் எண்டில் வேற உங்களுக்கு ராகுக்கு இது பயிற்சி ஆகும். அப்போ எப்படி இருக்கும்? இதுக்கு மேலே இருக்கும். பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பு கவனமாக இருக்கணும். மேஷ ராசி மேஷ லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த 26 மேஷத்திற்கு மோசம் கிடையாது, மேன்மைன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க மேஷத்துக்கு மோசமான இது நிறைய உங்களுக்கு இங்கே பதிவு பண்ணுறேன். மேசம் மேன்மையை பெறக்கூடிய ராசி. அதற்கிட்ட ஒரு அற்புதமான ஒரு திறமை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய அஸ்வினி குதிரையின் ஒரு பன்முகத்திறனையும் வேகத்தையும் அதிகமாக கொண்டது. என்ன அவங்க கோவத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் மிக சிறப்பாக வெற்றி பெற்றுடலான்னு சொல்லலாம். இப்போ மேஷத்தை பொறுத்த வரைக்கும் 7.5 சனியை கடந்து கொண்டு இருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டு. ஃபர்ஸ்ட்டு தேர்டும் சவால்களை நம்மளுக்கு சமாளித்து சோதனைகளை கடந்து வரக்கூடியதாக இருக்குது. அதே போல் நம்மளுக்கு 2வது ரவுண்டு நிறைய சவால்களையும் சோதனைகளையும் கடந்தாலும் வெற்றிக்கான ஒரு அருகில் நிற்கிறாங்க. வேகமாக நல்லா சிறப்பாக பயணிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட்டும் தேர்டும் மற்றவர்கள்கிட்ட ஒரு ஆலோசனை, ஒரு வழிகாட்டுதல் இதெல்லாம் அவங்க கேட்டு பெற்றுக்கொள்ளணும். இப்போ ஜான் ஃபர்ஸ்ட்லேயே உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு குருவானவர் 3ஆம் இடத்துலேருந்து உங்களுக்கு ஒரு சுப நிகழ்ச்சிகள், உங்களுக்கான ஒரு முயற்சிகளுக்கான ஒரு சில வழிகளை எல்லாம் காட்டு கொண்டிருப்பார்னு சொல்லலாம். ஜூன் 2க்கு அப்புறம் குருவானவர் 4க்கு உட்கார்ந்து முழு பலத்துடன் கேந்திரத்தில் சரராசிக்கு தான் அவர் அம்சவோகத்தை முழுமையாக கொடுக்கக்கூடியவர். அப்போ இது வரைக்கும் தொழில் சரியா இல்லை, தொழில் அலைச்சல் திருச்சல், ரொம்ப வலி வேதனைகளை சந்தித்து கொண்டிருந்தேன், எனக்கு ரொட்டீன் லைஃபே நல்லா போல, ஒரு பண வருவாய் இல்லை, என்னுடைய வார்த்தைக்கு ஒரு மதிப்பு கிடையாது, எனக்குன்னு எந்த ஒரு தேவையுமே பூர்த்தி ஆகலை, டெய்லியும் நான் போகிறேன் வெறும் கையோடு திரும்பி வரேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல பதவி ப்ரமோஷன், ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு ரொம்ப அருமையாகவே இருக்குது. பெண்களுக்கு பிறந்த வீட்லேயும் புகுந்த வீட்லேயும் நல்ல பேர். இது வரைக்கும் என்னை வசப்பாடிக்கிட்டு இருந்தாங்க. நான் யாரையும் எதிர்பார்க்காம குடும்பம், குழந்தைகள் எல்லாரையும் அரவணைத்து ஒரு ஓட்டம் பிடிச்சேன் பாருங்கள். அந்த மாதிரி டே டு டே லைஃப்பில் நான் ஒரு கொள்கையோட ஒரு வழியோட நான் பயணித்து கொண்டு இருந்தாலுமே
எனக்கு நிறைய வந்து அவமதிப்புகளும் ஒரு நிராகரிப்பும் கிடைச்சதுமா அப்படின்றவங்களுக்கெல்லாம் இப்போ உங்களுக்கான ஒரு நல்ல பேர் புகழ் அங்கீகாரம் நல்ல ஒரு உத்தியோக மாற்றம் இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்லலாம். மாணவர்கள் போர்டு எக்ஸாம்ஸ் எல்லாம் கலக்குவீங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு பிடிச்ச படிப்பு, அதற்கான ஒரு வழி, ஒரு பணத்திலிருந்து உங்களுக்கு போகக்கூடிய ஒரு சூழல் எல்லாமே ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். +2 படிக்கிறவங்களாம் நீங்கள் வந்து அடுத்து என்ன கெரியர் எடுக்கணுன்றத ரொம்ப சிறப்பாக எடுத்துருவீங்க. அதே போல் தாய்வழி தந்தவழி உறவுகள்கிட்டே இருந்த அந்த பிணக்குகள், அவங்களுக்கு இருந்த ஒரு சுக குறைபாடு இதெல்லாம் வந்து இந்த காலகட்டம் நீங்கும். வீடு யோகம் அமையும், வண்டி வாகன யோகம் அமையும். இது வரைக்கும் அமையாதவங்களாம் இப்போ ஒரு இன்ஸ்டால்மெண்ட்லேயாவது வாங்கக்கூடிய வாய்ப்பு. இந்த ரியல் எஸ்டேட்லாம் பண்ணுவீங்க இல்லையா, அவங்களுக்குலாம் ரொம்ப அருமையாக இருக்குது. நிதித்துறை, நீதித்துறை, ரியல் எஸ்டேட்டு, மருத்துவத்துறை, அதே போல் பேங்க்கில் வேலை செய்கிறவங்க, நம்ம வந்து டே டு டே லைஃப்பில் இந்த கலைத்துறையிலாம் இருக்கணும் இல்லையா, இந்த வாயால் பிழைக்கிறதுலாம் என்ன, இந்த சொற்பொழிவு, இந்த டீச்சர்ஸு அவங்களுக்குலாம் வந்து ஒரு நல்லாசிரியர் விருதுலேருந்து எல்லாமே கிடைக்கிறது. ஒரு சிலருக்குலாம் வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் விருது அந்த மாதிரி வந்து நம்ம மாநில மத்திய அரசுகளால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. திருமண விஷயத்தில் இது வரைக்கும் கொஞ்சம் வந்து ரொம்ப நெருக்கடியாக போயிட்டு இருந்தது, யாருமே என்னை புரிந்து கொள்ளலை, கணவன் மனைவிக்கிட்டே உங்களுக்கு ஈகோ கிளாஸ்லேயே உங்கள் வாழ்க்கை வந்து ஒரு போராட்டமாக இருக்குது. நம்ம என்ன சொல்கிறது, எதிர்த்து தரப்பை வந்து பேசிட்டுமே அப்படின்னு. அதெல்லாம் இப்போ வந்து படிப்படியாக கலையும். இது வரைக்கும் திருமணம் இல்லாதவங்க கூட 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால அதில் இருந்தக்கூடிய தடைகள்லாம் நீங்கிடும். உறவில் ரிலேஷன்ஷிப் இருந்தவங்களுக்கு காதல்லாம் இப்போ வந்து சிறப்பாக கைகூடுகிற அமைப்பு அருமையாகவே இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் மேஷம் ரொம்ப கவனமாக இருக்கணும். எதிலமா ரொம்ப கவனமாக இருக்கணும்னா கமிட்மெண்ட்ஸு, பணம் கொடுக்கல் வாங்கல், வாய்வாரத்தில், உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பொறுமை நிதானத்தை மட்டும் கடைபிடிச்சிச்சுன்னா மேஷம் அட்ராசக்கா அப்படின்ற மாதிரி ரொம்ப சிறப்பாக மேன்மையான பாதையில் போய் கொண்டிருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். நீங்கள் இந்த வருடம் முழுதும் இதை பார்த்த மாத்திரத்திலே நீங்கள் கமெண்ட் பண்ணும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒளிமயமான எதிர்காலம் ஸ்டார்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். சிறப்பான மந்திரம் ஓம் கம் கணபதியே நமக. இந்த பீஜ மந்திரத்தை சொல்லக்கூடிய மேஷம் வாழ்க்கையில் மிக சிறப்பான உயர்வை எட்டும் அப்படின்னு வந்து சொல்லலாம். என்ன தெய்வத்தமா வழிபடுறது அப்படின்னு கேட்குறவங்க மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அன்னையை வந்து செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில் வழிபடும் பொழுது ஒரு 3 நெய்தீபங்களை ஏற்றி வழிபடும் பொழுது அம்பாள் உங்களுக்கு வந்து கருணை மலையை அட்டகாசமாக பொழிவாள் அப்படின்னு வந்து சொல்லலாம். வயதானவர்களாக இருக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கை வந்து நான் ஓரளவு வந்து செட்டில்டுமா, ஒரு நார்மலான லைஃப் போகுதுன்னா அப்படியே அமைதியாக கடந்துருங்க. புதுசாக வந்து எதையும் மாத்திரம்னா நினச்சிக்காதீங்க. யாரையும் எதிர்பார்க்கக்கூடாது. உங்களுக்கு நல்லா வந்து ஒரு நடக்கிறோம், நம்மளுக்கு ஜீரணமாகுது செய்யுதுன்னா ராமா கிருஷ்ணா கோவிந்தான்னு இறைவனுடைய திருநாமத்தை வந்து ஜெபிச்சுக்கிட்டு நீங்கள் வந்து போகிறது ரொம்ப சிறப்பு. நீண்ட தூர ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இந்த காலகட்டங்களில் இருப்பது ரொம்ப சிறப்பு. ஏன்னா அதுக்கெல்லாம் வந்து ஒரு இடையூறுகள்லாம் வரும்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ வம்பு வழக்கு வியாஜியங்கள், இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள், இந்த கடன்கள் தீர்வது, நோய்க்கான அந்த ஒரு வழிலாம், இதெல்லாம் இப்படிலாம் போனால் உங்களுக்கு அந்த மருத்துவம் கிடைக்கின்றதெல்லாம் தெரிவிப்பது. உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். டெய்லியும் வந்து 1 மணி நேரம் நடைப்பயிற்சியும் தான தர்மமும் சேரிட்டி ஈடுபாடும் இருக்கும் பொழுது உங்களை பொறுத்த வரைக்கும் லாபாதிபதியான சனி 12 என்ற இடத்துல இருக்கிறதுனால எமோஷ்னலி, ஃபிசிக்கலி, மென்டலி, ஃபினான்ஷியலி எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் எனர்ஜி வந்து ட்ரெயின் ஆகுதோ உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு தொழில் முன்னேற்றமும் நல்ல ஒரு செல்வ செழிப்பும் நல்ல வந்து ஒரு அபரிமிதமான பலன்களும் நிச்சயம் உண்டு. சனிக்கிழமை தோறும் அப்படி இல்லை செவ்வாய்க்கிழமை தோறும் மதியம் 3 to 2 அன்னதானம் செய்யக்கூடிய மேஷம் மேன்மையான பலன்களை பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம். மேஷ ராசிக்கு தொழில், திருமணம், வேலைவாய்ப்பு இதெல்லாம் வந்து ஒரு முயற்சிகள்லாம் ஆரம்பத்தில் நீங்கள் செய்துக்க வேண்டியது. ஜூனுக்கு அப்புறம், 2க்கு அப்புறம் குரு உச்சமானவொன்னே உங்களுக்கு நடக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே இது வரைக்கும் நடக்கலை செய்யலைன்றவங்களுக்கு உங்கள் தசாபுத்திகள் சிறப்பாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு ரிஷப லக்னமா, ஒரு கடக லக்னமா, ஒரு கன்னி லக்னமா, ஒரு விருச்சக லக்னம், மகர லக்னம், மீன லக்னமாக இருக்கும்போது கொஞ்சம் வேகமாக பலன்கள் நடைபெறுவதை கண்கூடாக காணலாம். மேஷ ராசி லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.